ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற தேவன், கலங்காதிருங்கள் என்று சொல்லி அந்த தேற்றுகின்ற தேவன் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோவான் 14வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உடைந்து போன, குழம்பி இருக்கின்ற, தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையிலே போய்விடுவோமோ என்ற பயத்தோடு இருக்கின்ற சீடர்களிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அந்த ஸ்தலத்துல அத்தனை வாசஸ்தலங்கள் உண்டு, உங்க எல்லாருக்கும் ஒரு இடம் உண்டு என்று சொல்லி தேற்றுகின்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் இஸ் கிஃப்ட்ஸ் டைம். நான் ஏற்கனவே சொன்னேன், தி கிரேட்டஸ்ட் லவ் தட் we have got as gift is Jesus Christ. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் is giving a gift for us. என்னன்னா, அவரு ஜெபிக்கிறாரா நமக்காக. நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவங்க அப்பாவிடத்திலே, பரிசுத்த பிதாவின் இடத்திலே, பரலோக பிதாவின் இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி வேண்டிக் கொண்டு இருக்கின்றாராம். என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்? அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக. சிலதெல்லாம் இந்த உலக பிரகாரமான சப்போர்ட் சிஸ்டம் அப்படி கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்போம், அப்புறமா கலைஞ்சு போயிடும், அது எங்க போச்சுனே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கக்கூடிய வேறொரு தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அந்த ஆவி சத்தியமுள்ள ஆவி, அது பரிசுத்த ஆவியின் வல்லமை, உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியாக இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், he is truth, he is a comforter. ஒவ்வொரு வெர்ஷன்ல பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கும். he is an advocate சில வெர்ஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்கும். சில இடத்துல பார்க்கும்போது he is a comforter என்று இருக்கும், he is an advocate என்று இருக்கும், he is a helper என்று கொண்டு இருக்கும். இப்படி இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய வேறொரு தேற்றரவாளன், ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற தேவன், கலங்காதிருங்கள் என்று சொல்லி அந்த தேற்றுகின்ற தேவன் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இந்த சத்திய ஆவி அவரை போலவே இருக்கும், ஆனா இட் இஸ் இன் ஸ்பிரிட் ஃபார்ம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அந்த ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வேன் என்று சொல்லுகிறார். I will give it to you. You cannot receive it unless he gives it to me. யாராவது ஒருத்தவங்க கொடுத்தாதான் வாங்க முடியும். அப்ப ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே, நாங்கள் தேற்றி ஆவலோடு இந்த உலகத்திலே தள்ளப்பட்டவர்களாக இல்லாமல் சந்தோஷத்தோடு தேற்றரவாளனோடு கூட ஜீவிக்க கிருபை செய்தருளும் என்று தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தகுதியற்ற எங்களுக்கு இந்த ஒரு தகுதியும் கொடுத்திருக்கீங்க. எங்களுக்காக நீங்க பரிந்து பேசுகிறீங்க. எங்களுக்காக வேறொரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை எங்களுக்கு அனுப்புறீங்க. நித்தியமாய் அவர்களோடு வாசம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.